எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஹாப்பி லைஃப் தனம். நான் உங்கள் தனம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் சீக்கிரமே தாய்மை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இது விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஓவலேஷன் டே அப்போ தான் கர்ப்பம் தரிக்க முடியும், ஓவலேஷன் டே அப்போ சேர்ந்திருந்தால் மட்டும்தான் குழந்தை உண்டாகும் அப்படின்றது பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஓவலேஷன் டைமில் சேர்ந்திருந்தா கூட அதுக்கப்புறம் நம்ம தெரியாமல் பண்ணுற சில தவறுகள் மூலமாக நமக்கு குழந்தை தங்க முடியாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ண நமக்கு குழந்தை ஈஸியா தங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவலேஷன் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீதி வரக்கூடிய நாட்கள்ல இன்டர் கோர்ஸை ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்கிறத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. எப்படி கர்ப்பம் தரிச்சு கர்ப்பம் கன்ஃபார்ம் பண்ண உடனேயே டாக்டர் 3 மாசம் சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணி கர்ப்பம் கலைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் ஓவலேஷன் டேட்ல நீங்க சேர்ந்திருந்து குழந்தை ஒருவேளை உங்களுக்கு கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூட மீதி 2 வாரங்கள்ல நீங்க சேர்ந்திருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஓரளவு சில பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்றது நல்லது. எல்லாருமே அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க இப்பதான் புதுசா மேரேஜ் ஆயிருக்கீங்க, ஒரு 2-3 மாசம் தான் நீங்க பேபிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு குழந்தை தங்க மாட்டேது, ஓவலேஷன் டேட்ல நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி இருந்து கூட பேபி தங்க மாட்டேது அப்படின்னா நீங்க இந்த இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஓவலேஷன் டே அப்புறம் நம்ம இன்டர் கோர்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அது குழந்தைய அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படியே சேர்ந்து அப்படியே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா கூட ரொம்ப ஹெவியா இல்லாம ரொம்ப ஃபோர்ஸா இல்லாம ஜஸ்ட் மைல்டா இருந்தா, ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும்போது அது மேபி நமக்கு உங்களோட யூட்ரஸ் டிஸ்டர்ப் பண்ணி பேபி கலைய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஓவலேஷன் முடிஞ்சு இந்த மாதிரி இன்டர் கோர்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. என்ன ஃபாலோ பண்ணணும்னா இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். நம்ம ஓவலேஷன் டேட்ஸ் அப்படின்னு ஒரு 5 டேட் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ ரெகுலர் பீரியட் வர்றவங்களுக்குனா 14ஆம் தேதி ஓவலேஷன் டே. ஸோ 2 நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 13, 14, 15, 16, 17ஆவது நாள்ல உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் ரெகுலர் பீரியடா இருக்கவங்களா இருந்தா. ஸோ இந்த 5 நாளுமே இன்டர் கோர்ஸ் வச்சிருக்கதை அவாய்ட் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்டர் கோர்ஸ் இருக்கணும். ஏன்னா டெய்லி நம்ம பண்ணும்போது அந்த உயிரணு அதுல இருக்க ஸ்பெர்ம்ல வரக்கூடிய உயிரணுவோட எண்ணிக்கை விந்தணுவோட எண்ணிக்கை கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம இன்டர் கோர்ஸ் ஃபாலோ பண்றது நல்லது. அதே மாதிரி உங்களோட ஓவலேஷன் டேக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சேர்ந்து இருந்துடணும். இப்போ உங்களுக்கு 12ஆம் தேதி ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகுது, 12 to 16 அப்படின்னா 10-11 நாள்லயே நீங்க ஒரு தடவை இன்டர் கோர்ஸ் வச்சிடணும். ஏன்னா நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ள போற அந்த ஸ்பெர்மோட ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நீங்க 10ஆம் தேதி இன்டர் கோர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் நீந்தி உங்க யூட்ரஸ்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். உங்களுக்கு 12ஆவது நாள் உங்களுக்கு கருமுட்டை வெடிச்சு ஓவலேட் ஆகுது அப்படின்னா அந்த நீந்திக்கிட்டு இருக்க 10ஆம் தேதி உள்ள போன நீந்திட்டு இருக்க ஸ்பெர்ம் 12ஆம் தேதி ஓவலேட் ஆயிருக்க எக்கோட மீட் ஆகி கரு உண்டாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 10னா 12, அதுக்கப்புறம் 14, அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பண்ணும்போது ஸ்பெர்மோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ அதிகமா இருக்கும்போது நம்ம கர்ப்பம் அடைய நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பண்ணும்போது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே கேர்ள்ஸ் சடனா எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போறது, நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு பொசிஷன்ல காலை சேர்த்து வச்சு படுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா காலை மேல தூக்குன மாதிரி கொஞ்சம் ஏத்துனாப்ல, அதாவது இடுப்பு காலை மேல ஏத்துன மாதிரி கொஞ்சம் படுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அப்பதான் ஸ்பெர்ம் நல்லா உள்ள பெனிட்ரேட் ஆகி போய் கர்ப்பம் அடைய முடியும். அதுக்கப்புறம் ஓவலேஷன் 5 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ மீதி வரக்கூடிய நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெவியா ஒர்க் பண்றதை அவாய்ட் பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதிகமா வெயிட் தூக்குறது, குடம் தூக்குறது, ரொம்ப வீட்டுல மோ போட்டு துடைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கே தெரியல. உங்களுக்கு எந்த வேலை செய்யறது ரொம்ப ஹெவியா தெரியுதோ, அதாவது நீங்க இப்ப பாத்திரம் வளர்க்கறது, சமைக்கிறது, மற்ற வேலை ஓகே. பட் அதிகமா மாடிப்படி ஏறுறது கூட ஒன்னும் அஃபெக்ட் பண்ணாது பெருசா. பட் நம்ம ரொம்ப ஹெவியா இந்த குடம் தூக்குறது, வீடை நம்ம மோப் வச்சு துடைக்கிறது, இந்த மாதிரி துணி கையில துவைக்கிறது, அந்த மாதிரி நமக்கு சில விஷயங்கள் நமக்கே ஹெவியா தெரியும். நடக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடிப்படி ஏறி இடங்களாம் நீங்க ஒரு 1/2 hour கூட நடக்கலாம். நடக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது. பட் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, இப்போ இன்னொரு குழந்தை மூத்த குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய ஸ்ட்ரெயின் பண்ணி தூக்குறது, ஸோ ரொம்ப வெயிட்
வெயிட் அதிகமான பொருட்களை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து மட்டும் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி நடக்கிறது மற்ற விஷயங்கள் பண்ணலாம். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும்போது அந்த ஓவலேட் ஆகி அப்போ தான் அந்த கரு வந்து கர்ப்பம் அடைஞ்சு இருக்கும். அது இன்னும் இம்ப்ளான்ட் கூட ஆயிருக்காது, கர்ப்பப்பை சுவரில் வந்து வாலில் வந்து ஒட்டி இருக்க கூட செஞ்சுருக்காது. ஸோ அப்போ தான் அது மிதந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக கலைஞ்சு நமக்கு வந்து பீரியட் வர வாய்ப்பு இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா பீரியட் வர மாதிரியே தான் வரும். இந்த மாதிரி ஓவலேஷனுக்கு அப்புறமா ஒரு குழந்தை உண்டாகி அது நமக்கு கலையுது அப்படின்னா அது பீரியட் மாதிரியே தான் வரும். பெயின் எல்லாம் ரொம்ப இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓவலேஷனுக்கு அப்போ கரெக்டாக பேபி உண்டாயிருக்கும். பட் அவங்க ஏதாவது தெரியாமல் சாப்பிட்ற ஃபுட்டுனால ஏதாவது பண்ணுற சில தப்புகள்னால இந்த மாதிரி குழந்தை தங்காமல் போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். அதிகமாக இனிப்பு இருக்கிறது சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சாப்பிடாம கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடு, நல்ல காய்கறிகள், நல்ல பழங்கள், அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நிலக்கடலை பருப்பு அட்லீஸ்ட் வந்து பாதாம் முந்திரி உங்களுக்கு அவைலபிளாக இல்லைன்னா கூட நிலக்கடலை வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு சுண்டல் சாப்பிடணும். எப்படி நம்ம ப்ரெக்னென்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணணும். ப்ரோட்டீன் சேர்த்துக்கணும், விட்டமின் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி ஓவலேஷன் டே முடிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து நீங்கள் நல்ல ஹெல்த்தியான காய்கறிகள், பழங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய சுண்டல் வகைகள் எல்லாமே சாப்பிடணும். டெய்லி ஒரு சுண்டல் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஓவலேஷனுக்கு அப்புறமும் இல்லை, நீங்கள் ரொட்டீனாகவே வந்து நீங்கள் உங்களோட டயட்டில் வந்து இதை சேர்த்துக்கங்க. ஏன்னா ஃபோலிக் ஆசிட் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா உடம்புல வந்து ஃபோலிக் ஆசிட், விட்டமின்ஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இந்த பயிறு வகைகளில் நிறையாவே இருக்குது. ஸோ காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் ஓவலேஷன் டே முடிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் 3 months சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது பப்பாயா சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் ரொம்ப சூடானது மாம்பழம், மாங்காய், இந்த மாதிரி ஐட்டங்கள், அதாவது அன்னாச்சி பழம், இந்த மாதிரி ஒரு 2-3 பழங்கள் சொல்லுவாங்க. எள்ளு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பம் அடைஞ்ச உடனேயே. அதே மாதிரி தான் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹார்மோன்களை ரொம்ப தூண்டி நமக்கு வந்து பீரியட் வர வச்சிருது. நான்வெஜ் வந்து எல்லாமே சாப்பிடலாம், அது எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான்வெஜ்ல நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. முக்கியமா சிக்கன், அதுக்கப்புறம் வந்து மட்டனை விட சிக்கன் அண்டு ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது. அதுல நிறைய சத்து இருக்கு. அதையும் நீங்க வந்து நார்மலா உங்க ஃபுட்டுல வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது, ஓவலேஷன் டே முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு பீரியட்ஸ் வந்துமோ, நமக்கு பீரியட் வந்துருமோ, ப்ளீட் ஆயிருமோ அப்படின்ற தாட்டை வந்து மைண்ட்ல கண்டிப்பா இருக்கவே கூடாது. ஏன்னா அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம மைண்டை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்றவங்களும் சரி, ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப வந்து ரிலாக்ஸா இருக்கிறது ரொம்ப முக்கியம். முதல் 3 மாதத்துல நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆனாலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அபார்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், ரொம்ப பயந்தோம் அப்படின்னா அதுவாகவே நம்ம உடம்புல வந்து ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிரும். ஸோ நீங்க வந்து பேபிக்கு ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், பீரியட் வந்துருமோன்னு. பட் முடிஞ்ச அளவு அந்த தாட் வந்து இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. மேபி குழந்தை உண்டாயிருந்தா கூட நம்மள அறியாம நம்ம ஒரு மாதிரி பீதி ஆகும்போது நம்ம உடம்புல வந்து டிஸ்டர்ப் ஆகி அதுவே வந்து நமக்கு வந்து பேபி உண்டு பண்ணாம போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பயப்படாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 22-23 நாள் போல உங்களுக்கு லேசா ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா அது மேபி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ளீடிங் வந்தா கூட அதை டென்ஷன் இல்லாமல் ஹேண்டில் பண்ண பழகிக்கணும். முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம மைண்டை வந்து வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஓவலேஷன் சம்மந்தப்பட்டது இல்லை ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்டதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.